ஹே ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாலி கேப்கினியோட எபிசோட் 54 பார்க்க போகிறோம். இந்த வீடியோட ஸ்டார்டிங் சீனில் கசிம் ஏதோ ஒரு வீட்டில் அவனோட குடும்பத்தோட ரொம்ப அழகா ஹாப்பியாக சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு சாப்பிட்டு இருக்கான். இவ்வளோ சந்தோஷமாக அவங்க குடும்பம் ஒரு நாள் கூட இருந்ததில்ல. அப்படி பேசிட்டு இருக்கிற சமயத்தில் மேல இருந்து யாரோ கூப்பிடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா கசிமோட அப்பா. அங்க இருக்கிற அத்தனை பேரும் பயப்படுறாங்க. கசிமு ரொம்பவே பயப்படுறான். மேல ரொம்ப ஹாரன்ஸ், நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, எல்லாரும் பத்திரமா இருங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்றான். அங்க இருக்கிற எல்லாருமே அழுகுறாங்க. அப்படியே ரொம்ப பயத்தோட அந்த ஹாரன் சவுண்ட், சைரன் சவுண்ட்ஸ்குள்ள அவன் போறான். அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தா கசிம் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவனோட கடைசி நிமிஷங்களை எண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் உயிரை காப்பாத்த ட்ரை பண்ற இந்த நேரத்துல கசிம்க்கு என்னதான் நடந்துச்சுன்னு பார்க்கும்போது 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வர ஃபெரித், சைரனோட ஞாபகங்கள் என்ன சாகடிக்குது, என்னால மித்த யார்கிட்டையும் நெருங்கி கூட பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான். ஓ, நீ இந்த அளவுக்கு உன்னை செய்யறேன் ஆக்கிரமிச்சிருக்காளான்னு சொல்லி அபி கலாய்க்கும் போது அந்த பொண்ணுக்கே கால் பண்ணி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் வந்துட்டேன், இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். இதே டைம்ல அமுல் பேபி என்ன சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா, இது மட்டும் இல்ல, லாட்டிஃப்க்கு இந்த ஊர்லயே நிறைய ஸ்டோர் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோருமே இருக்கு, அவர் இது அத்தனையுமே காலேஜ்க்கு தெரியாம தான் வச்சிருக்காரு. உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த டீட்டெயில் ஏதாவது ஒரு விதத்துல அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இதை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். நான் உங்களுக்கு நாளைக்கு அதோட லொகேஷன் எங்கேன்னு சொல்றேன், நீங்க கண்டிப்பா போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் பயங்கர ஷாக். இவங்க ரெண்டு பேரும் இந்த உண்மையை வச்சு இவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம தொந்தரவு பண்ணாம பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதே டைம்ல தாத்தாவை பார்க்க வந்த கயா, ஏன் அம்மா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவங்கள அவங்க அப்பா சின்ன வயசுல கவனிச்சிருந்தா இது கண்டிப்பா நடந்திருக்காது, இந்த பிரச்சனைனால விட்டுட்டு போன ஏன் அப்பா, இவங்க எல்லாத்துனாலதான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமா இருக்கு, என் அப்பானால மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும், என் அப்பா என் அம்மாட்ட போகணும், அதுக்கான வேலையை நீங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு போறான். வீட்டுக்கு வர ஃபெரித் நம்ம இப்படி செய்யறோட தாட்ல மூழ்கி போக கூடாதுன்னு நினைச்சு ஒரு ஸ்பை வச்சு நாளைக்கு அவளோட ப்ரோக்ராம் என்ன, அவ எங்க போறா என்ன பண்றான்னு கேளுங்க, நாளைக்கு நான் அவளை கண்டிப்பா மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கும்போது செய்யறனுக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னா, மால்ல இருக்கிற குழந்தைங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு யாராவது வேணும், அவங்களுக்கு அந்த வேலை முடிஞ்ச உடனே பே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னதுமே, இல்ல நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி செய்யறேன்னு சொல்றா. இந்த வீட்டை கிளீன் பண்றதுக்கு ஒரு வேலையால இவங்க வர சொல்லியிருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தா இவதான். பட் இவங்க யாருக்குமே ஒருத்தர் தெரியாதனால இதை பத்தி யாரும் கண்டுக்கல. இந்த மார்னிங் டைமே கயாவையும் ஒர்க் வர சொல்லி தாத்தா சொல்லியிருக்காரு. இது கேட்கிறப்ப கயாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மார்னிங் டைமே இஃப்கிட்ட வந்து பாக்குற ஆர்கன், தாத்தா இந்த மாதிரி மூத்த பையனோட பிளேஸ்ல கயாவை போட போறாரு, நம்ம பண்ண இந்த விஷயங்கள் பத்தி தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆகுறது, அதனால நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது எல்லாத்தையுமே சொன்னா வெளியே நின்று ஓட்டி கேட்டுட்டு தான் இருக்கா. என்ன இப்ப பாரு, நான் தான் இதை பண்ணணும், எல்லா பிரச்சனையும் நீ பண்ணுவ, எல்லாத்தையும் நான் தான் சமாளிக்கணுமா, உன்னால முடிஞ்சா நீ ஏதாவது பண்ணு, அட்லீஸ்ட் உன் வாழ்க்கையில நீ இதை ஒன்னையாவது உருப்படியா பண்ணு, நான் வெளியே சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவமானப்படுத்த அனுப்பிடுறா. இதை கேட்டு அவன் ரொம்பவே கடுப்பாய் ஏதாவது பண்ணணுங்கிற தாட்ல போறான். ரூம்க்கு வந்தது இவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்றா. இதை நம்மளுக்கு ஒரு பகடுக்காயா யூஸ் பண்ணிக்கலாம்னு ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்க. அந்த மார்னிங்கே எல்லாரும் கிளம்பி ஆஃபீஸ் போறாங்க. இந்த டைம்ல சைரன் நம்மளோட ஃபேமிலியோட ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கும்போது அங்க ஒரு லேடி இவ மாத்தி மாத்தி பேசுறவ அப்படின்னு சொல்லி இவளை பத்தி தப்பா பேசுறாங்க. அதுல கடுப்பாயி அங்கிருந்து ஒருத்தங்க கூட கசிம் சண்டை போட்டுட்டு வெளியே வரான். கசிம் பின்னாடி ஸ்பை மாதிரி ஒருத்தங்க கண்காணிச்சுட்டே இருக்காங்க. அவங்க ஆர்கன் கிட்ட எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்றாங்க. ஃபேமிலியோட இருக்கும்போது தூக்காத, அவன் தனியா கிடைக்கிறப்ப பாத்துக்கலாம்னு சொல்லி ஆர்கன் சொல்லிடுறான். ஆர்கன் என்ன பிளான் பண்றான்னா, கசிமை தூக்கிட்டு போய் நல்லா அடிச்சு அவன் இதுக்கு மேல நம்ம ஃபேமிலி கூட எந்த பிரச்சனையும் பண்ணாத மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இஸ்தான்புல்லேயே ஒரு மோசமான கேங் கூட டைப் பண்ணி இவன் இதை பண்ணிட்டு இருக்கான். இந்த டைம்ல இவங்க அப்பா யாரு கூடயும் பேசிட்டு இருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா ஃபெரித் அபி கிட்ட சொல்லி, அப்பா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, அது என்னன்னு எனக்கு தெரியல, நீ கொஞ்சம் உன்னோட ஆளுங்களை வச்சு விசாரி அப்படிங்கிறான். செஃப் அமுல் பேபிக்கு தெரியும் லாட்டிஃப் எந்தெந்த நேரம் வீட்டில் இருக்க மாட்டாரு, அவரோட ஸ்டோருக்கு போவாரு அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டோர் போற நேரமா சேரனுக்கு கால் பண்ணி சொல்ல, சேரன் அந்த இடத்துக்கு கரெக்டா போய் நிக்கிறா. இவரை பார்த்ததும் அவருக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. உள்ள போய் அவ என்ன சொல்றா அப்படின்னா, அத்தனையும் காலிஸ் கோர்கனோட டிசைன் தானே அப்படின்னு சேரன் சொல்ல, ஆமா, உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான டிசைன்ஸ் காலிஸோட தான், அதை கண்டிப்பா எல்லாரும் காப்பி பண்ண தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். ஆமா, ஆனா இங்க நடக்கிறது டிஃப்ரெண்ட், காலிஸ் கோர்கனுக்கே எல்லா டிசைன்ஸும் வரைஞ்சு கொடுக்கறது நீங்க தானே, என்ன அவரோட ஸ்டோர்ல அந்த டிசைன்ஸ்க்கெல்லாம் விலை மதிக்க முடியாத நவரத்தினங்களும் தங்கத்தாலே அதை அலங்கரிச்சிருப்பாங்க, உங்களோட ஸ்டோர்ல உங்களால முடிஞ்ச ஒரு பேசிக் ஒரு சின்ன ஸ்டோன்ஸ்னால அதை அலங்கரிச்சிருக்கீங்க, இது ரெண்டும் தான் டிஃபரன்ஸ், எனக்கு தெரியும் இதெல்லாத்தையும் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு, இல்ல உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்கன்னு எவ்வளோ இவர் சமாளிக்க ட்ரை பண்ணுவாரு. பட் எனக்கு உண்மை தெரிஞ்சதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேணாம், எனக்கு வேணுங்கிறதுல ஒன்னே ஒண்ணுதான், இதுக்கு மேல கோரியன் ஃபேமிலினால எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது, இது மட்டும் தான் நான் உங்ககிட்ட இதா கேட்கிறேன், அப்படி இல்லாட்டி இந்த உண்மையை எனக்கு வெளியே சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, நான் நினைக்கிறத இங்க செய்வீங்கன்னு நம்புறேன் அப்படின்ட்டு அவங்க இருந்து போறா.
இந்த டைம்ல பெலினுக்கு இவன் இந்த மாதிரி பொண்ணு கூட சுத்துறான் அப்படிங்கிறது தெரிய வருது. இவனை வான் பண்ணும் அப்படின்னுக்காக பிரெக்னெண்டா இருந்தாலும் இவன் நேரா கிளம்பி போறா. இந்த காட்டுப்பூச்சி எஸ்மே இல்லாத டைம்ல ஜெரின் கிட்ட மொக்க போடலான்னு பாப்பான். நடுவுல கத்தியோட வந்து எஸ்மே விரட்டி விட்டுருவா 2 பேத்தையும். அந்த கடுப்புல வெளிய போற இவனை ஆளுங்க கடத்துறாங்க. இந்த நேரத்துல கரெக்டா மாலுக்கு வந்து சேர்ற செய்றன் ஒரு ஜோக்கர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு நடுவுல போறா. அங்கதான் இந்த ஃபெரித்தும் அவனோட புது லவ்வரும் ஒன்னா பேசிட்டு இருக்கிறத பாக்குறா. மனசுடைஞ்சு போறா. பட் இப்ப அது அவளோட கவலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துல வர பெலின் அவனை கண்ணப்படி சத்தம் போட்டு, உன் குழந்தைய நான் வயித்துல சுமந்துட்டு இருக்க இந்த நேரத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க பாத்தியா? ஆமா, நீ என் குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்க. ஆனா உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என் குழந்தை எனக்கு எப்படி பாத்துக்கணும்னு தெரியும் சத்தம் போட்டு அவன் அங்கிருந்து போறான். இவனோட பேச்சு கேட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிறது. அங்க இருக்கிறவங்க ஹெல்ப் வரப்போ முதல் ஆளா அவளுக்கு ஹெல்ப் பண்றது செய்றன் தான். அவளை காம் பண்ணி நார்மல் பண்ணி அவள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கிருந்து போறா. இந்த நேரத்துல காட்டுக்குள்ள ஒரு புதைக்குழி தோண்டிட்டு இருக்காங்க. அந்த குழிக்கு பக்கத்துல அவனை கட்டி வச்சு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அவனை ரொம்பவே கொடுமைப்படுத்தி வச்சிருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த பொண்ணை டிராப் பண்ணும்போது ஒரு சில உண்மைகளை சொல்றா. நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அபி அவனுக்கு கால் பண்ணி, இவங்க இஸ்தான்புல்லே ரொம்ப மோசமான கேங், உங்க அப்பா ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காரு, யாரையோ ஏதோ பண்ண போறாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லி இவன் சொல்லும்போது இவன் செய்றன், நீ எங்க இருந்தாலும் சீக்கிரம் வீட்டுக்கு போ, பத்திரமா இரு, நான் எங்க இருந்தாலும் உன்னை தேடி வரேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கான். அந்த நேரத்துல இவங்க எல்லாருக்கும் நியூஸ் போகுது. இந்த மாதிரி கார்ல போன கசிமை யாரோ கடத்திருக்காங்க அப்படின்னு கேட்டு எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. பெரித்தோட மெசேஜை பார்த்த அடுத்த செகண்ட் பாட்டி கால் பண்ணி இவ கேட்கும்போது கசிம் கடத்தப்பட்டுட்டான் அப்படிங்கிற விஷயம் இவளுக்கு தெரிய வருது. இவ கால் பண்றது ஃபர்ஸ்ட் ஃபெரித் தான். என் அப்பாவை நீ என்ன பண்ண? என் அப்பாவை காணோம், யாரோ என் அப்பாவை கடத்திட்டாங்க, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போடுறா. இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் என்ன ஆனாலும் சீக்கிரம் அப்பாவை நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போனை வைக்கிறான். அபி ஆர்கனை ஸ்பை பண்ணது மூலமா லாஸ்டா அவன் எங்க போனா என்ன பண்ணா அப்படிங்கிற டீடைல்ஸ் தெரிய வருது. இவங்க 2 பேர் மட்டும் கன் எடுத்துட்டு காட்டுக்குள்ள போறாங்க. அபி, நான் உனக்கு இந்த கன்னை கொடுக்குறேன், ஆனா இதை நீ யூஸ் பண்ணக்கூடாது தேவையில்லாம அப்படின்னு சொல்லி அந்த கன்னை கொடுத்து அனுப்புறான். இவன் போய் கசிமா பாக்குற டைம்ல இவனை ஆளுங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஷேஷ்முகோட ஆளுங்க வந்து அவனை காப்பாத்துறாங்க. இவன் பாக்குறப்போ கசிம் சுத்தமா கான்சியஸே இல்லாம இருக்கான். இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் தன்னந்தனியா தோல் மேல தூக்கி போட்டுட்டு அவசரமா ஓடி வரான். ஷேஷ்முக் ரோட்ல தான் ஒரு ஆம்புலன்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உள்ள போய் அவனை ஆம்புலன்ஸ்ல போட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தெளிவா தெரியுது கசிம் உயிர் போயிட்டு இருக்கு அப்படின்னு. அவங்க எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. பட் கசிம் கிட்ட எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியல. நம்ம அன்கான்சியஸ் ஆகும்போது நம்ம மூளை நம்மளுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்களை காட்டி நம்மளை மயக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி அவனுக்கு பிடிச்ச அவனோட குடும்பத்து கூட அவனை வச்சிருக்கிற மாதிரி அவனோட மூளை சம் இல்யூஷன்ஸ் காட்டிட்டு இருக்கும்போது வெளியே கசிம் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். டாக்டர்ஸ் கசிமை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபெரித்தை பார்த்து சிக்னல் பண்றாங்க. ஃபெரித் என்ன பண்றதுன்னு தெரியாம நிற்கும் போது அவங்க 2 பொண்ணுங்களும் தவிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.